ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் அடி மக்களே. நான் தான் உங்கள் அன்பு நம்ம விஜய் சாலேஸ். உங்கள் அனைவரும் சந்திப்பது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஜஸ்ட் நோ இப்போதாங்க நம்ம வீட்டு பிள்ளை சிவா கார்த்திகேயன் நடித்த மதராசி படத்தை பார்த்தேன். படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி படத்தோட நடித்த நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் நம்ம படத்தோட கேப்டன் இவங்களை பற்றி சொல்லலாம். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர், படத்தோட தூண் வந்து வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட AR முருகதாஸ். கிட்டத்தட்ட பல நாள் கழிச்சு, பல வருடம் கழிச்சு தான் தமிழுக்கு ஒரு நல்ல படம் வரணும்னு சொல்லிட்டு AR முருகதாஸ் ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டிருந்தாரு. ஸோ அதற்கு உண்டான ஒரு சின்ன வெற்றி தான் இந்த படம்னே சொல்லலாம் டெஃபினட்டா. பிகாஸ் கிட்டத்தட்ட AR முருகதாஸோட எல்லா படமே நம்மளுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா AR முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் மூவியான தீனா, ரமணா, அதுக்கப்புறம் துப்பாக்கி, 7ஆம் அறிவு, இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் அவர் லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்சஸ் மூவியான கொடுத்தாரு. சமீபத்தில் திடீர்னு அவர் அப்படியே ஒரு சின்ன சர்க்கிள் ஆச்சு, அதோட படத்தோட அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. அது அதோட வரவே இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில். பட் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் மூலமா இந்த படத்தில் மதராசி மூலம் திரும்ப நான் ஒரு திறமைசாலியான ஒரு டேரக்டர்ன்றதை இந்த படத்து மூலமாவே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னடா படத்தை ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி படத்தோட நடித்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லலாம். இந்த மதராசி படத்தில் முக்கியமான நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் தான். ஆல்மோஸ்ட் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபேன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட இளைய தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான், வீட்டில் இருக்க எல்லா குட்டிஸுங்களுக்குமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. பிகாஸ் அவர் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு மூவிஸும் அந்த மாதிரி ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு மூவிஸாக கான்செப்டாக தேர்ந்தெடுக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த மதராசி மூவியும் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் கலந்த ஒரு படமாக எடுத்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு வெற்றியான படம் தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா படத்தில் ஓப்பனிங்லேயே வந்துட்டு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன்றீங்களா, பிகாஸ் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, அதை தாண்டி சிவகார்த்திகேயன் சார் தாண்டி அதுக்கப்புறம் இந்த படத்தை நடிச்ச நட்சத்திரங்கள் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 crores சொல்லியிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் டெஃபினட்டா வந்து இந்த 200 crores வந்து டெஃபினட்டா பீட் பண்றோம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகே, இந்த படத்தில் நடிச்ச முக்கியமான நட்சத்திரங்களை பற்றி சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்வால், அப்புறம் பிஜு மேனன், மோனிஷா விஜய், அப்புறம் விக்ராந்த், இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நட்சத்திர பட்டாளம் இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகே, படத்தோட கதையை முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி படத்தோட இன்னொரு 2 ப்ளஸ் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். படத்தோட இசையமைப்பாளர் அனிருத். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், சிவா கார்த்திகேயன், அனிருத் இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த காம்போ வந்து ஒரு சக்சஸ் மூவியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவா கார்த்திகேயனுக்கு அனிருத் வந்து இந்த படத்தில் பேக் ஸ்கோர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு ட்ராப் அவுட்மே சொல்ல முடியாது. பேக் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் படத்தோட பாடல்கள்னா ஒரு 2 பாட்டு மனசில் நிற்குது. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதை தவிர்த்து படத்தில் ஒரு 2-3 பாட்டு வருது. ஸோ அது வந்து மனசில் எதுவுமே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஸோ படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அனிருத் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டென்ட் மாஸ்டருங்க, ஸ்டென்ட் கலைஞர் வந்துட்டு இந்த படத்தோட முக்கியமான ஒரு மிகப்பெரிய தூண். அதாவது AR முருகதாஸ், அதுக்கப்புறம் சிவா கார்த்திகேயன், இந்த 2 நட்சத்திரங்களை தாண்டி இந்த படத்துல வந்து ரொம்பவே பாராட்டணும்னா இந்த படத்தோட நட்சத்திரமான நம்மளோட ஸ்டென்ட் கலைஞர் தான். ஏன்னா ஸ்டென்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்பவே, அதாவது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க வந்து டெஃபினட்டா இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிரும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சிவா கார்த்திகேயன் அவர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல டான்சர், அவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு ஃபைட்டிங் மாஸ்டர், எல்லாமே பண்றாரு. ஸோ இதுக்கு ஈடு இணையா இதோட சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்யுத் ஜம்வால், அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட வில்லன். துப்பாக்கிலேயே நம்ம வந்து அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சிருப்போம். அவரோட ஆக்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் வந்து ஒரு மார்ஷல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கலைஞர். ஸோ அந்த கலையில் வந்து அவர் ரொம்பவே தேர்ச்சி பெற்ற ஒரு கலைஞர். ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டென்ட் சீக்வன்ஸ் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து யாரெல்லாம் ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படம் வந்து டெஃபினட்டாக ரொம்பவே லைக் பண்ணிக்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா, என்னையே வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பவம் நடக்க போகுது. அது என்ன அசம்பவம்ன்றதுன்னா, ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் வந்து ஒரு சீர்குலைக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் வருது. ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்காக NIAவும் அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸ் எல்லாமே சேர்ந்துட்டு தமிழோட வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து சக்சீட் ஆகாமல் போயிடுது. ஸோ சக்சீட் ஆகாமல் போகிற சூழ்நிலையில் அங்கே அடிப்பட்டவங்களெல்லாம் வந்து ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவா கார்த்திகேயனோட இன்ட்ரோவே வருது. ஸோ சிவா கார்த்திகேயன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலேருந்து நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதுதான் படத்தோட ஓப்பனிங் சீன்ஸ்லேயே வருது. என்னடா அது சிவா கார்த்திகேயன் சார் ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு சூசைட் பண்ணுற காட்சி மாதிரி அவரே கூட ஆல்மோஸ்ட் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி என்னடா படத்தில் ஆரம்ப காட்சிலேயே வந்துட்டு என்னை சாவடிக்கிற மாதிரி காட்சி கொண்டு வரேன்னு. ஸோ ஆக்சுவலாக உண்மையில அப்படிதான் அந்த மாதிரி தான் அவர் ஒரு சூசைட் மாதிரி ஒரு காட்சி கொண்டு வராங்க.
இதுல இருந்து அவர் தப்பிக்கிறாரு. அது எப்படி தப்பிக்கிறாருன்னா, ஒரு ஸ்கிப் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு கம்பியிலலாம் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் தப்பிச்சிடறாங்க. ஸோ அந்த என்ஐ ஆஃபீஸர்ஸும் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இவங்களெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகிற அந்த சீக்வன்ஸில் பப்ளிக் வந்து அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரதை பார்த்துட்டு சிவகார்த்திகேயனை தூக்கி அந்த ஆம்புலன்ஸில் சேர்த்துறாங்க. இதுதாங்க படத்துல வந்துட்டு முக்கியமான காட்சி. ஸோ இந்த டைம்ல தான் என்ஐஏவும் போலீஸ் ஆஃபீஸரும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ்குள்ள மீட் ஆகிற ஒரு சீக்வன்ஸ். இதுதான் படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டார்ட் பண்ணி பாயிண்டா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இதை தவிர்த்து இந்த படத்துல அப்படியே கதை என்ன டிராவல் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த நிம்மதி சீர்குலைக்கிற விதமா அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளோட 2 வில்லன்கள் கொண்டு வராங்க. ஸோ அந்த 2 வில்லன்கள் கையில இருந்து என்ஐஏ வந்துட்டு எப்படி தமிழ்நாடு சேவ் பண்ணி காப்பாத்துது, என்ஐஏக்கு எப்படி வந்து சிவகார்த்திகேயன் அவர் எவ்வளோலாம் சப்போர்ட் பண்றாரு. சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு முக்கியமான பேக் போன் சப்போர்ட்டா இருக்குது அவங்களோட லவர் தாங்க. அந்த லவர் ஃபெயிலருக்காக தான் அவர் வந்துட்டு சூசைட்லாம் பண்ண மாதிரி போச்சு. ஸோ அந்த ஹீரோயின் அவங்களும் வந்துட்டு இந்த படத்தை வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஆக்டிங். அவங்க ஆக்டிங் வந்து எதுவுமே குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. பிகாஸ் அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் அப்புறம் அந்த மாலத்தின்ற கேரக்டர், இந்த 2 கேரக்டருக்காக தான் இந்த படம் அப்படியே முழுக்க டிராவல் ஆகிட்டே போகுது. ஸோ என்ஐஏக்கு வந்துட்டு எந்த விதத்தில் எவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணுறாரு சிவகார்த்திகேயன், எப்படி வந்துட்டு கோயின்சிடென்ட்டாக வந்துட்டு என்ஐஏ கிட்ட ஜாயின் பண்ணுறது தான் படத்தோட முழுக்க கதையா. இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ படத்தோட செகண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வேணா செகண்ட் ஆஃப்ல வந்து வில்ல வந்துட்டு எப்படிலாம் வந்து திருப்பம் வந்து அந்த துப்பாக்கியை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு என்ஐஏவோட கஸ்டடியிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்துட்டு தமிழ்நாட்டை கொண்டு வந்து தமிழ்நாடு சீர்குலைக்கணும் அப்படின்றது தான் ஒரு படத்தோட கதை. இதுதான் முழுக்க கதை. நான் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2-3 லைன்ல வந்து படத்தோட கதையை வந்துட்டு சொல்லிட்டேன். பட் ஆனால் இந்த படத்தில் வந்த இந்த கதை வந்துட்டு உங்களுக்கு ஏஆர் முருகதாஸ் அவரோட வே ஆஃப் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு லென்த்தியாக நல்ல ஒரு அழகாகவே காமிச்சிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளே அவர் வந்து ஆட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். படத்தில் வர அந்த ஸ்டென்ட் காட்சிகள், அப்புறம் பல படத்தோட வில்லன் கேரக்டர் நடிச்ச அந்த 2 பேரும் சரி, அதுக்கப்புறம் படத்தோட முக்கியமான அந்த டாக்டரா வர தலைவாசல் விஜய் அவர்கள், படத்தோட இசையமைப்பாளர் அனிருத், ஸ்டென்ட் கலைஞர், இப்படி எல்லாருமே சேர்ந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆன படத்துக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மூவிஸ்க்கு வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, கண்டிப்பா அந்த 200 crores அந்த இன்வெஸ்ட் பண்ணது வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிகாஸ் படத்தோட கதை வந்துட்டு ஒரு என்ன சொல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஜயகாந்த் அர்ஜுன் சார் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பார்த்த மாதிரி, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல சேர்ந்து பார்த்த மாதிரி இந்த ஃபீல் இருந்தது. ஆல்மோஸ்ட் சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவரை ரசிக்கலாம். அவரோட அந்த ரசிப்பு வந்து எப்படி சொல்றேன்னா, அவர்கிட்ட ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கலாம், உங்ககிட்ட வந்து இளைய தளபதி விஜயோட வந்து ஸ்டைல் தெரியுது, அந்த பாடி லாங்குவேஜ்லாம் தெரியுதுன்னு. டெஃபினட்டா இதுல வந்து எந்த பிளஸ் மைனஸ்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் வந்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஆங்கர்ல இருந்து அவர் டெஃபினட்டா வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு ரொம்பவே முன்னேறி வந்திருக்காரு. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துல அவரோட வே ஆஃப் ஆக்டிங், அந்த ஸ்டைல், அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸ், அந்த ஸ்டென்ட் ஈக்வன்ஸ், அதுக்கப்புறம் ரொமான்ஸ், லவ்ஸ், இது எல்லாமே வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோக்கான அந்த பொட்டன்ஷியல் வந்து இந்த படத்துல வந்து நல்லாவே காண்பிச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் சிவகார்த்திகேயன் படத்தை நம்ம எல்லா படத்தை பார்த்தோம். ஃபேமிலி சீக்வன்ஸ்ல நம்ம வீட்டு பிள்ளை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு தேசப்பட்டில் அமரன் பார்த்தோம். அது மாதிரி எல்லா படத்துலையும் வந்து சிவகார்த்திகேயனை ரசிச்ச மாதிரி இந்த படத்துலையும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ஒரு படம் தான். உங்க ஃபேமிலியோட இந்த மதராசி படத்தை போய் நீங்க டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் படத்தை சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அந்த என்ஐஏக்கு எப்படிலாம் சிவகார்த்திகேயன் உள்ள வரான்ற வரைக்கும் தான் கதையாக இருக்கும். செகண்ட் ஆஃப்ல என்ஐஏக்கு எப்படி வந்துட்டு சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த 2 வில்லனுங்க கையிலேருந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து அந்த துப்பாக்கி கலாச்சாரத்துலேருந்து காப்பாற்றுறது தான் படத்தோட கதை. முழுக்க இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஒரு தரமான படம் தான். இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு சிவகார்த்திகேயன் படம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி தான். அந்த விதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்ல்ஸ். பாய்.